சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய திதி சப்தமி மாலை 6:22 மணி வரை, பின்னர் அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி பகல் 12:23 மணி வரை, பின்னர் உத்திரட்டாதி. யோகம் நாள் முழுதும் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ் நோக்கு நாள். சந்திராஸ்தமம் காலை 6:47 வரை கடகம் ராசிக்கு, பின்னர் சிம்மம் ராசிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் பத்ரம் பவம் பாலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய சிராத்த திதி தேய்பிறை சப்தமி. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் விடாப்பிடியாக செயல்பட்டு நீங்கள் சில காரியங்களை முடிப்பீங்க. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. வியாபாரத்தில் புதிய தொழில் முயற்சி மிகப்பெரிய வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாள் விஷயங்கள் பிரச்சனைகள் மிக தீரக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சிக்கலான சவாலான காரியங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டிருக்காதீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்கள் முற்படுவீங்க. பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க.
அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு மனை வாகனம் இது போன்ற செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்கள் திறமையை கண்டு வியப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட அணுகுமுறையால் நீங்கள் தீர்வை காண்பீங்க. விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை முடிக்க கால தாமதம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் காரிய தாமதம் உண்டாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.